ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் கேக்கை 3 லேயர்ஸாக பெர்ஃபெக்டாக எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறதாங்க பார்க்க போகிறோம். இது 2 கிலோ அளவிலான ஒரு ரெட் வெல்வெட் ஸ்பாஞ்ச் கேக். இந்த கேக்கை வச்சு தான் நம்ம லேயர்ஸ் எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நைஃப் வச்சு இந்த மாதிரி எந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுக்கணும் அப்படிங்கிறது மாதிரியான லைட்டாக ஒன்று மார்க் பண்ணி வைக்கணும். பாருங்கள், இது போல் இப்போது இந்த மாதிரி லைட்டாக இந்த பார்டரை மட்டும் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுறணும். நம்ம கேக்கையெல்லாம் பிடிச்சி சுற்றக்கூடாது. டேண்டபில் மட்டும் லைட்டாக அந்த மாதிரி சுற்றி விட்டுட்டே இருக்கணும். லைட்டாக கட் பண்ணால் போதும். ஒரு தடவை நம்ம இந்த மாதிரி லாஸ்ட்டு வரைக்கும் கட் பண்ணி முடித்ததுக்கப்புறமா நைஃபை பாருங்கள், இந்த மாதிரி இன்னும் கொஞ்சமாக உள்ளாடி விட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுக்கணும். இப்போவுமே அப்படி தான் நம்ம டேண்டபில் சுற்றி விட்டால் மட்டுமே போதும், வேறு எதுவுமே நம்ம செய்யக்கூடாது. இப்படியே அடுத்த டேன் நம்ம சுற்றி வரப்பவே சூப்பர்வாக நமக்கு கேக்கு ஃபஸ்ட்டு லேயர் சூப்பர்வாக கிடச்சிரும். பாருங்கள், இந்த மாதிரி தான் ரொம்ப சிம்பிளாக நம்மளால் கேக் கட் பண்ணி எடுக்க முடியும். நான் காண்பிக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு லேயர் எவ்வளோ சூப்பராக நமக்கு ரெடியாகி கிடச்சிருக்குன்னு. கேக் என்னால் தூக்கி எடுக்கவே முடியலை. 2 kgங்கிறதுனால சைஸ் வைஸாகவும் பெருசாகவே இருந்துச்சு. கேக்கு ரொம்ப ஹாட்டாகவும் இருந்துச்சு. பாருங்கள், ரொம்பவும் சிம்பிளாக நம்ம ஃபஸ்ட்டு லேயர் கட் பண்ணி எடுத்தாச்சு. இதே போல் தான் இனி நம்ம அடுத்த லேயரும் கட் பண்ணி எடுக்க போகிறோம். நார்மலாக கேக்கு நல்லா கூலானதுக்கு அப்புறம் தாங்க நம்ம லேயர்ஸாக கட் பண்ணுவோம். இந்த கேக்கு எனக்கு மார்னிங் 10:30க்கு தான் ஆர்டரே வந்துச்சு. 3:30 டெலிவரி பண்ணிடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ சீக்கிரமாக ரெடி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் சீக்கிரமாகவே இதை கட் பண்ணி எடுத்துட்டேன். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா கேக்கு ஹாட்டாக இருக்கும்போதே லேயர்ஸாக கட் பண்ணிடாதீங்க. அது உடையிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. எனக்கு ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால மட்டும்தாங்க நான் இப்படி செஞ்சேன். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்லேயே இந்த மாதிரி பெரிய கேக்கெல்லாம் கட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிடாதீங்க. 1/2 kgலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுங்க. 1/2 kg கேக் அப்படின்னா ரொம்ப சீக்கிரமாக நம்மளால் கட் பண்ணி எடுக்க முடியும். அப்புறம் நமக்கு ப்ராக்டிஸ் ஆகும். அப்புறமா இந்த மாதிரி பெரிய கேக் எல்லாமே சூப்பராக நம்மளால் கட் பண்ணி எடுக்க முடியும். நம்ம இந்த மாதிரி கேக் லேயர்ஸாக கட் பண்ணி வைக்கிறப்போ சீக்கிரமாகவே கேக்கு நமக்கு கூலாகி கிடைக்கும். ரெட் வெல்வெட்டு கேக்குக்கான ஃபுல் வீடியோ உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா செக் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக ரொம்ப சிம்பிளாக இந்த மாதிரி தாங்க இந்த கேக்கை நான் டெக்கரேட் பண்ணிக்கிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் புதுசாக நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனே கூட நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.